மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில உள்ள பெரம்பூர் தொகுதியை தாவேக தலைவர் விஜய் தேர்ந்தெடுத்ததுக்கான பின்னணி என்னன்றதை பார்க்கலாம். அதாவது சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் ஒண்ணுதான் பெரம்பூர். வியாசர்பாடி, மூலக்கடை, மகாகவி பாரதி நகர், முல்லை நகர், கொடுங்கையூர்னு வடசென்னையோட அடையாளமாகவே இந்த தொகுதி இருக்குன்னு சொல்லலாம். பெரம்பூர் தொகுதி 1967 இருந்து திமுகவோட கோட்டையாகவே இருந்து வருது. முதலா 1967 திமுக இந்த தொகுதியில வெற்றி பெற்றாங்க. தொடர்ந்து 5 முறை வெற்றி பெற்ற திமுக 1991 தான் தோல்வி அடைஞ்சாங்க. அப்போ பெரம்பூர் தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம்பி சேகர் வெறும் 500 வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றாரு. அதையடுத்து மீண்டும் திமுக வசம் வந்தது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. இந்த சூழல்ல தான் பெரம்பூரை டார்கெட் செஞ்சு விஜய் அங்க போயிட்டு இருக்கிறாரு. அவரை எதிர்த்து தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த சேகர் போட்டியிடுறாரு. பாமக சார்பில், அதாவது என்டிஏ கூட்டணி சார்பில் திலகபாமா போட்டியிடுறாங்க. சீமானோடைய நாதாக்கா சார்பில் வெற்றி தமிழன் அப்படின்றவரு களம் இறங்குறாரு. திமுகவின் கோட்டையை எதிர்த்து விஜயும் பாமகவின் ஒன் ஆஃப் தி அடையாளமாக இருக்கக்கூடிய திலகபாமாவும் களம் இறங்குறதால தேர்தல் பிரச்சாரம் களை கட்ட தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம். திமுகவை நேரடியாக எதிர்ப்பதாக பேசி வரக்கூடிய தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூர் தொகுதியிலேயோ அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுற சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிகள் எதிர்த்து போட்டியிடலாம். ஆனா எதுவும் இல்லாம பெரம்பூரை விஜய் டார்கெட் செஞ்சிருக்காரு. இதற்கான காரணம் என்ன, இதற்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்றத தாவேகாவினர் சொல்லும் பதில் இதுவாகத்தான் இருக்கு. அதாவது வட சென்னையில தினக்கூலிகளும் இளைஞர்களும் உழைக்கும் மக்களும் அதிகமா இருக்காங்க. அவங்களுக்கு விஜய் மேல ரொம்பவே அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்கு. அங்க போட்டியிட்டாலே அவருக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. தாவேகா உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆப்ல கூட பெரம்பூர்ல இருந்து மட்டும் 45,000 பேர் வரைக்கும் அடிப்படை உறுப்பினர்களா சேர்ந்ததாகவும் தாவேகா சுட்டி காட்டுறாங்க. அதே போல சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றான பெரம்பூர் தொகுதியில இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 2,22,792 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதுல கணிசமான வாக்குகளை பெற்றாலே விஜய் வெற்றி பெற்றுவிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனாலதான் சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட பெரம்பூர் தொகுதியை தாவேக தலைவர் விஜய் தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு சொல்றாங்க.